நம்ம இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிராக T20 சீரீஸை ஜெயிச்சதை தொடர்ந்து அடுத்தபடியாக இந்த மாதம் 22ஆம் தேதி ஆஸ்திரேலியாவில் பார்டர் கவஸ்கர் டெஸ்ட் சீரீஸை நம்ம இந்தியா துவங்க இருக்காங்க. இப்படி இருக்க ஏற்கனவே முதலாவது டெஸ்ட் மேட்ச்ல தான் விளையாட மாட்டேன், அடுத்து விளையாட போற 4 டெஸ்ட் மேட்ச்லையும் நான் விளையாடுறேன் அப்படின்னு நம்ம BCCIக்கு அஃபிஷியலாக ஒரு லீவ் லெட்டர் மாதிரி ரோஹித் சர்மா அவர் கொடுத்திருந்தாரு. ஆனால் இப்போ அந்த லீவை அப்படியே கேன்சல் பண்ணிக்கிட்டு முதலாவது டெஸ்ட் மேட்ச் விளையாடுறதுக்காக தற்போது ஆஸ்திரேலியாவுக்கு தன்னுடைய மனைவி ஹாஸ்பிட்டலில் அப்படியே தனியாக விட்டுட்டு தன்னுடைய மூத்த மகளை கூட்டிக்கிட்டு இவ உடனடியாக பார்டர் கவஸ்கர் டெஸ்ட் சீரீஸுக்காக ஆஸ்திரேலியாவுக்கு ரோஹித் சர்மா அவர் புறப்பட்டு போயிருக்காரு. அதாவது இந்த பார்டர் கவஸ்கர் ஷெட்யூல்டை ஃபர்ஸ்ட் அறிவிச்சதுமே ரோஹித் சர்மா அவருடைய மனைவி இரண்டாவது குழந்தைய அவங்க ஈன்று எடுக்க போறாங்க. அதாவது அந்த இரண்டாவது குழந்தை ஈன்று எடுக்கிறதுக்கும் அதே போல இந்த பார்டர் கவஸ்கர் முதலாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்துக்கும் ஏறக்குறைய டேட் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருந்திருக்கு. அதனால ரோஹித் சர்மா தான் என்னுடைய மனைவி கூட டெலிவரி அப்போ நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதனால முதலாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் தான் விளையாட மாட்டேன் அப்படின்னு தான் ரோஹித் சர்மா அவர் சொல்லியிருந்தாரு. ஆனால் இப்போ நிலைமை பார்த்தீங்கன்னா அப்படியே தலைகளாக மாறிடுச்சு. நம்ம இந்தியா நியூசிலாந்து அணிக்கு எதிராக 3-0 அப்படின்னு கிளீன் ஸ்வீப் ஆகி மோசமாக தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்து இப்போ இந்த பார்டர் கவஸ்கர் டெஸ்ட் தொடரில் விளையாட போகிற நம்ம இந்திய அணியின் பிளேயர்கள் எல்லாருமே இன்ஜூர் ஆகிக்கிட்டு இருக்காங்க. இதனால பிளேயிங் 11 ஸ்குவாட் எந்த அளவுக்கு மோசமாக இருக்க போதோ தெரியல. அந்த அளவுக்கு முக்கியமான பிளேயர்கள் எல்லாருமே இல்லாம ஒரு பரிதவிக்கக்கூடிய நிலைமையில தான் தற்போது நம்ம இந்திய அணி இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்துக்கு முன்னாடியே ஒரு மோசமான நிலைமையில தான் நம்ம இந்திய அணி இருக்காங்க. இப்படி இருக்க திடீர்னு மருத்துவர்கள் அவங்க அறிவிச்சிருந்த அந்த தேதியில இருந்து முன்னாடியே, அதாவது நேத்து ரோஹித் சர்மா அவருக்கு ஆண் குழந்தை ஒன்று பிறந்திருக்கு. ஸோ அந்த குழந்தையை எடுத்து கையில் கொஞ்ச மறு நிமிஷமே பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா தற்போது பார்டர் கவஸ்கர் டெஸ்ட் தொடரில் விளையாடுறதுக்காக இன்னைக்கு மத்தியானம் ஆஸ்திரேலியாவுக்கு அவர் புறப்பட்டு போயிருக்காரு. புறப்பட்டு போன அவர் தன்னுடைய மூத்த மகளையும் கூட்டிட்டு தான் போயிருக்காரு. ஸோ அப்போ ஏர்போர்ட்ல கடைசியாக புறப்பட்டதுக்கு முன்னாடி ரோஹித் சர்மா அவர் கொடுத்த பேட்டியில் இந்திய அணி இதுக்கு முன்னாடி டெஸ்ட் வேர்ல்டு கப் சாம்பியன்ஷிப் பாயிண்ட்ஸ் டேபிளில் நல்ல வலுவான நிலையில் இருந்தாங்க. அதனால தான் என்னுடைய இரண்டாவது குழந்தை பிறக்கிறப்ப அந்த டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் இருந்து லீவ் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனால் இப்போ இந்திய அணியின் நிலைமை மோசமாக இருக்கு. ஸோ இந்த நேரத்தில் என்னுடைய குடும்பம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் என்னுடைய மனைவி பக்கத்தில் உட்கார விரும்பல. எனக்கு நாடு தான் முக்கியம். நிச்சயமாக இந்த தொடர் ஜெயிச்சாதான் இந்தியா டெஸ்ட் வேர்ல்டு கப் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ஸ்க்கு உள்ள நுழைய முடியும். அதனால் நான் என் மனைவி கூட இந்த முக்கியமான நேரத்தில் நேரம் செலவிடுறதை விட நாட்டுக்காக நான் புறப்பட்டு போக தான் விரும்புகிறேன் அப்படின்னு தற்போது ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் அவர் சொல்லிட்டு இன்னைக்கு மத்தியானமே அவர் பார்டர் கவஸ்கர் டெஸ்ட் தொடரில் பங்கேறதுக்காக தற்போது ஆஸ்திரேலியாவுக்கு புறப்பட்டு போயிருக்காரு. ஸோ ரோஹித் அவர் செஞ்ச செய்கை இது சரிதானா, இல்லை மனைவி கூட அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணுமா? உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள்.